ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு சிக்கன் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போறோம். சிக்கன் மோமோஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் மோமோஸ் கடைகளில் விற்கிற மாதிரியே ரொம்ப டேஸ்டி அண்ட் சூப்பரா இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னியும் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்கன் மோமோ செய்யறதுக்கு அதுக்கு ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ மைதா எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கான காய்கறிகள்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கேரட், கொஞ்சமா கோஸ். இதெல்லாம் வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட்டை துருவி எடுத்துக்கலாம். கேபேஜை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடியா. இதெல்லாம் கட் பண்ணி நம்ம ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம பொடியா நறுக்கினாதான் நம்ம ஸ்டஃபிங் மாதிரி உள்ள வைக்கிறதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஸோ நல்லா பொடியா நறுக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு 150 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட சிக்கன் கீமா இருந்ததுன்னா நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா போன்லெஸ் சிக்கன் எடுத்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப கிரைண்ட் பண்ணியாச்சு. நம்ம அரிஞ்சு வச்சிருக்க காய்கறி எல்லாம் இதுல சேர்த்துக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், கேரட், கேபேஜ், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் மோமோஸ் செய்யறதுக்கு. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுல 1/4 கிலோ மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நல்லா நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம். நல்லா சாஃப்டா பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதிகமா தண்ணி விட்டுறக்கூடாது. நம்ம சப்பாத்திக்கு பிசைவோம் இல்லையா, அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. நம்ம மாவு எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டான மோமோஸ் கிடைக்கும். இதை நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு இதை ஒரு 1/2 hour நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். அப்பதான் நம்ம வந்து உருட்டுறதுக்கு நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளா இருக்கும். இல்லைன்னா அது பிசு பிசுன்னு இருக்கும். அப்படியே உடனே நம்ம பிசைஞ்சிட்டு உடனே செஞ்சோம்னா நல்லா இந்த மாதிரி கையை நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 1/2 hour நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம மோமோஸ்க்கு நல்லா ரவுண்ட் ஷேப்ல உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரலன்னா இந்த மாதிரி உருட்டிட்டு ஒரு மூடி வச்சு இந்த மாதிரி ஷேப்பா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுல நம்ம செஞ்சு வச்சிருக்க ஸ்டஃபிங்கை வச்சுட்டு
மோமோஸ்க்கு உருட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி உருட்டிட்டு இதை ஒரு பாத்திரத்துல வச்சு இதை ஒரு 10-15 நிமிஷம் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம், ஆவி காமிச்சு எடுத்துக்கலாம். இட்லிக்கு வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மெலிசா உருட்டிக்கோங்க, அப்பதான் நல்லா சீக்கிரமா வேகும். ஸோ இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது தொட்டுக்கிறதுக்கு நல்லா காரசாரமான ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். ஒரு 5-6 தக்காளி எடுத்துக்கலாம். அது நல்லா பெருசா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஒரு கடாயில நம்ம அரிஞ்சு வச்சிருக்க எல்லா தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்தா அது சேர்த்துக்கோங்க, அப்படின்னா காரமான மிளகாய் இருந்தா 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. அதோட தோல் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து இதை மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை தாளிக்கெல்லாம் நம்ம தேவையில்லை, அப்படியே தொட்டு சாப்பிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சு, மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.